அழகே அழகு சீரியல்ல மதியோட அப்பா அம்மாவை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பாவமா இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதி போலீஸ் ஸ்டேஷன்ல சுரேஷ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை பத்தி என்னன்னு யோசிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. சுரேஷ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாரு. மாமா பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ், இல்ல சுரேஷ் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. மாமா இந்த மதியை என்ன பண்றதுனே எனக்கு தெரியல மாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ், ஏன் சுரேஷ், அதுதான் நேத்து வந்து ராமமூர்த்தி கூட்டிட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ், எங்க மாமா காலையில அவளுக்கு ஃபோன் பண்ணி இனி நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது, வந்துட்டா கொன்றுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டினேன். அதை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு என்கிட்டயே சொல்றா மாமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ பாட்டுக்கு அன்னைக்கு மாதிரி எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, போயிடும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், என்ன சுரேஷ் சொல்ற, மதியா அப்படி சொல்லுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ், அவ அப்படி சொல்லலனாதான் மாமா ஆச்சரியம், அவ அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான், எனக்கு தெரியும் அவளை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, இரு சுரேஷ் நான் ராமமூர்த்திட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இங்க தங்கராஜ் ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்றாரு. என்ன ராமமூர்த்தி, பொண்ணை வளர்க்க சொன்னா இப்படியா வளர்த்தி வச்சிருப்பீங்க? பொண்ணா அது எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கா. ஒரு பிரச்சனையை முடிச்சு அக்கடான்னு உட்கார்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்கு வந்துடுறா. என்னதான் சொல்லி வளர்த்துவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி, சார் என்னன்னு எனக்கு புரியலைங்களே அப்படின்னு கேக்குறாங்க. புரியலையா, உங்க பொண்ணு இப்ப எங்க அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல சார், ஏதோ வேலையான்னு வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், வேலையா வெளியில எல்லாம் போகல, சுரேஷோட ஸ்டேஷனுக்கே போய் சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ராமமூர்த்தி இருந்துட்டு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல பொண்ணு எங்க போறா என்ன பண்றான்னு கூடவா தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு தங்கராஜ் கேக்குறாரு. இங்க பாருங்க ராமமூர்த்தி, இனி அவ வந்தான்னா எப்படியாவது பேசி இதெல்லாம் ஆகாது, எப்படியாவது அமைதியா இருன்னு சொல்ல பாருங்க. மறுபடியும் அவ பிரச்சனை ஏதாவது ஊதி பெருசாக்கிட்டானா அப்புறம் நான் பொறுப்பில்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமமூர்த்தி இருந்துட்டு, சார் அவங்க பண்ணதும் தப்பு தானே, என் பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அவ கேட்கலன்ட்டா, அப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருக்காங்க சார். இது எந்த விதத்துல நியாயம்? உங்களை நம்பித்தானே அந்த குடும்பத்துக்கு நாங்க பொண்ணை கொடுத்தோம். இப்ப பாருங்க என் பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா. ஒரு பெத்த மனசு எனக்கு எவ்வளவு வலிக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ், என்ன ராமமூர்த்தி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி இருந்துட்டு, இல்ல சார் அன்னைக்கு நீங்க கேட்டப்பவே நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக சரின்னு சொல்லி இப்ப மொத்த குடும்பமும் உட்காந்து அழுதுட்டு இருக்கோம் சார். இனி அவ விஷயத்துல தலையிடறதா இல்ல சார், அவளுக்கு எது சரின்னு படுதோ அவ பண்ணட்டும், அவ கரெக்டா தான் பண்ணுவா, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இங்க தங்கராஜுக்கு கோபம் சுருன்னு ஏறிடுது. ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, என் முன்னாடி கை கட்டி நின்னு பேசுறக்கே பயப்படுறவன் இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டானா, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவனோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்றாங்க தங்கராஜ். அவங்க கிட்ட நான் ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பியிருக்கேன், அந்த பொண்ணை தூக்கிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அவங்களும் மதிய கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு லாட்ஜ்ல அடைச்சு வச்சிடுறாங்க. தங்கராஜுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. தங்கராஜும் போறாரு. என்னம்மா மதி, பேச்செல்லாம் ஓவரா பேசுனியாமா, மாப்பிள்ள மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மாப்பிள்ள ஸ்டேஷனுக்கே போனையாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, சே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, ஒரு பொண்ணை கட்டி போட்டு அதுவும் கிட்னாப் பண்ணி இதுக்கெல்லாம் நீ எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிப்ப தெரியுமா? உன் மேல ஒரு கேஸ் கொடுத்தனா போதும், நீ இருக்கிற இடைய தெரியாம போயிடுவ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, என்னம்மா பண்றது, என் பொழப்பே கட்ட பஞ்சாயத்து தானே, உன்னை நம்பி என் மாப்பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டேன், உன்னை பண்ணி வச்சுட்டு ஓயாம அவங்க கிட்ட நான் இல்ல பேச்சு வாங்கிட்டு இருக்கேன், ஆமா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு அவன் மேல நீ கேஸ் கொடுக்கற வரைக்கும் போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, என்னை அடிக்க கையை ஓங்கியிருக்காரு, என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருக்காரு, ஃபோன் பண்ணி கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு, இதுக்கு மேல என்ன பண்ணணும், இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற எதுக்கு கொடுக்கணுங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை, அந்த வீட்லயும் தான் மலர் இருக்கா, ஏதாவது பிரச்சனை பண்றாளா, எவ்வளோ அமைதியா இருக்கா, உனக்கு மட்டும் என்ன அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, இங்க பாருங்க அவங்கள இவங்கள பார்த்து மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாது, என்னால என் சுயமரியாதையை விட்டுட்டு இருக்க முடியாது, இப்ப முதல்ல கட்ட அவுத்து விட போறீங்களா இல்லையா? அவுத்து விடுறேன் பறக்காத, சுரேஷ் இப்ப வருவான், அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போய் வாழ்ற வழியை பாரு, அதை விட்டுட்டு புரட்சி பண்றேன், நான் புரட்சி பெண் சிங்க பெண்ணு டயலாக் பேசிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்ன அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு மதி என்ன மிரட்டுறீங்களா? நான் இதை விட ஏகப்பட்ட மிரட்டல்களை பார்த்தவதான். என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இதுக்கான தண்டனையை நீங்க கூடிய சீக்கிரத்துல அனுபவிக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், என்ன என் மேலேயும் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்கிறியா? எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்னால எல்லாத்தையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுரேஷ்க்கு ஃபோன் பண்றாரு தங்கராஜ். சுரேஷ், நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அதுக்கு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் வந்துட்டு, ஏன் மாமா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வா, வந்தா நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. சுரேஷும் அந்த லொகேஷனுக்கு வராரு. வந்து பார்த்தா மதிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த சுரேஷ்க்கு ஷாக் ஆயிடுது. தங்கராஜ் கிட்ட, மாமா என்ன இது, இவளை எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, இல்ல மாப்பிள்ள, இவளை இப்படியே விட்டோம்னா குளிர் விட்டு போயிடும், அதுதான் லேசா 2 தட்டு தட்டி பயமுறுத்தலான்னு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். நீயும் உள்ள போய் ஏதாவது பண்ணி மன்னிப்பு கேட்கற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் சுரேஷ் மதியோட கட்டை அவுக்குறாரு. தங்கராஜ் வந்துட்டு, என்னடா சுரேஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு, இல்ல மாமா, அவ பண்ணது தப்புதான், அவ கோவப்படுவாதான், கேள்வி கேட்பாதான், அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையெல்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது மாமா. அதுவும் இல்லாம இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் கேஸ் தெரியுமா? நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? வேணாம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் வந்துட்டு, என்னடா இது, உனக்காக தான் பண்ணேன், இப்ப நீயா உள்டாவா மாறுற அப்படின்னு சொல்றாங்க. மதிக்கு அப்பதான் தெரியுது சுரேஷ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தங்கராஜ் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத. மதி எந்திரிச்சு, உங்க மேல கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளாம விட மாட்டேன், என்னையே கட்டி வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் வந்துட்டு, மதி எனக்காக இந்த ஒண்ணு மட்டும் பண்ணு, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அவர் ஏதோ என் மேல இருந்த அக்கறையில தெரியாம பண்ணிட்டாரு, இதுக்காக நீ பெருசா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. மதி ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள நீ அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன் பேசிக்கலான்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்டு சுரேஷ் ஆட்டோ ஏறி போறாரு. ஆட்டோல போக போக சுரேஷ் மதி கிட்ட, என்ன மன்னிச்சிடு மதி, மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துட்டு, நான் கூட உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், என்ன மொத்தமாவே வில்லன் நினைச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்றாங்க. மதி அதுக்கு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. அப்ப மதி, நிஜமாலுமே நான் நேத்து உங்க அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஏதோ 2 வார்த்தை சொன்னதை உங்க அம்மா பலவிதமா திரிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ராமமூர்த்தி வீட்டில் கொண்டு போய் மதியை இறக்கி விடுறாங்க. அப்போ ராமமூர்த்தி மதியும் சுரேஷும் ஒன்றா வரதை பார்த்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க காஞ்சனா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. தெரியலையேங்க, சமாதானம் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு காஞ்சனா கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுரேஷ் மதியை இறக்கி விட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமமூர்த்தி, உள்ள வாங்க மாப்பிள்ள, காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுரேஷ் இருந்துட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷனில் வேலை இருக்குது, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. காஞ்சனா இருந்துட்டு, ஏய் மாப்பிள்ளைய உள்ள கூப்பிடு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு இல்லம்மா, விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் மதியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஆட்டோவில் ஏறி போயிடுறாரு. மதியும் உள்ள போயிடுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.